மரித்த ரீட்டா மேரி பிறந்து 20 நாள் ஆனது குழந்தை ஆன்மாவுக்காகவும், வில்சன் ஆண்டனி, பிரிட்டன் ஆகாஷ், லூகாஸ், மேரி ரோசரி ராயப்பன், ஜானகி ராமன், மேரி ஆன்சிலா, சிபி மேரி, விவி ஜேக்கப், விஜய் வர்கீஸ், விவி லூசி, ஜோசப் டேவிட், பிவி பவுலினா, ஜோல் கிறிஸ்டினோ, டெய்சி அனிதா அவர்களுக்காகவும் மறைத்தவர்களுக்காகவும் மற்றும் விசேஷ கருத்துக்காக ஜோனா கிரிமி ஜோஷி அவருடைய விசேஷ கருத்துக்காக தெரிவிக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரர்களுடைய தூய் மறைகளை கொண்டாட நாம் தகுதி கொள்ளும் ஒரு சின்ன பாவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இடங்களிலும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் இறைவன் மீது இருக்கும் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலைவாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு மனதோடு உன் முழு இதயத்தோடு அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவர் மறுவாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுபவையாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்திட செய்கிறார். நேர்மையாளர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவவரிடம் நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபவரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலான செய்துவிடுத்தேன. பிற இனத்தினரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவு உள்ளவராக இருங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ ஒரு பழைய கதை. 2 வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருந்தோம். 2 பேரும் விவசாயம் செஞ்சுட்டு வரோம். 2 பேர் வந்து ஒரு சின்ன தகராறு. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்க வாத்து வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு முட்டை விடுது. அது வந்து அந்த வீட்டில் முட்டை விட்டதுனால அந்த உரிமையாளர்கள் வந்து இது எங்கள் வீட்டில் கிடைச்சதுனால இது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. சின்ன இஷ்யூ தான். இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை ப்ராப்ளம் ஆனது கடைசியில் வந்து அவங்க 2 பேரும் அழைச்சின்னு கோர்ட்டுக்கு போகிற வரையும் வந்து வந்தது. அந்த சின்ன விஷயம் அதுக்காக இல்லை, அதனால வளர்ந்தது ஒன்றுனா ஆட் ஆகி நல்ல நண்பர்களாக இருந்தவங்க வந்து கடைசியில் வந்து கோர்ட்டில் போயிட்டு 2 பேரும் எல்லாம் எழுதுட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்த சொத்து இது எல்லாமே எழுதுட்டாங்க. ஏன்னா அந்த கோர்ட்டுக்காக போயிட்டு பணம் கொடுத்து பண்ணினேன். கடைசியில் ஒரு நாள் வந்து அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, என்னத்துக்காக இந்த மாதிரி சண்டை போட்டு எல்லாத்தையும் எழுதுறீங்க, 2 பேரும் சமாதானம் போகல அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ தான் அவங்களுக்கு அறிவு இருந்தது. ஆமாம், ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ சண்டைலாம் போட்டு பிரிஞ்சு நம்முடைய உழைப்பெல்லாம் வந்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த கேஸ் விட்ரா பண்ணிக்கிறாங்களாம். கிறிஸ்துவங்களே, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கோபத்தினாலேயோ இல்லை பெருமையினாலேயோ நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அதை செய்யும் பொழுது தன்னுடைய மனதை வந்து அவன் மாற்றிக்கொண்டு வாழும் பொழுது, இல்லை ஒருவேளை உணர்வோடு வாழும் பொழுது அந்த மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு நம்ம இயற்கையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோபத்தினால இல்லை வெறுப்புனால நிறைய ரிலேஷன்ஷிப் எழுதியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய இந்த க்ளோஸ் கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வர விஷயமே ஏதாவது சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கும். அந்த சின்ன விஷயம் பெருசாகி ஆகி கடைசியில் வந்து அந்த 2 பேரும் பிரிவினை வந்திருப்பாங்க. என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லி, உங்கள் அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஆமாம், நம்ம சின்ன பசங்க இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, கெட்டவங்க கூட சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீயும் அதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி. இதை நம்மளால் செய்ய முடியுமா? இது செய்ய முடியுமா? நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களே, நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கெட்டது பண்ணவங்களை, நம்மளை அழைச்சவங்களை வந்து நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? இல்லை அவங்களுக்கு நம்ம அன்பு செய்ய முடியுமா? முடியுமா? சரி, முடியும்னா ஓகே. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். இது வந்து நார்மலாக செய்ய முடியாது. இது செய்யணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் வேணும். கடவுளுடைய அருள் இருப்பவர்கள் மட்டும் தான் இதை செய்வாங்க. நான் சாதாரணமாக செய்ய முடியாது. இப்போ நிறைய வீட்டில் அண்ணன் தம்பி கூடவே நிறைய பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், பேச மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்தா கூட எரிச்சலாக இருக்கும். சில நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்முடைய அமைதிக்காக வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்முடைய அமைதி, அதாவது என்னுடைய அமைதிக்காக நான் பொறுமையாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்றவங்களுக்காக நான் வந்து அமைதியாக இருக்கிறது இல்லாமல் எனக்காக நான் அமைதியாக இருக்கிறதுக்காக நான் சிலதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்களே, இன்றைய நற்செய்தி வந்து உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுக்கு இது செஞ்சார். இது செஞ்சதுனால என்ன அப்படின்னா, தன்னுடைய மக்கள் யாரெல்லாம் அவருக்கு வந்து துரோகம் பண்ணாங்களோ, அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ, அவங்கள சாதாரணமாக மன்னிச்சிட்டார். அதனால் அவருக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லை. அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா அதை இக்னோர் பண்ணுறது தான் பெட்டர். அதை வந்து நம்ம அதை எடுத்துன்னு அவங்களுக்காக நம்ம பிளான் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ண போகும்பொழுது அது நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனையாக மாறும். கிறிஸ்துவர்களே, எப்பொழுதுமே நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் மற்றும் அவங்களை மன்னித்து விட்டுணும் அப்படின்றது என்னுடைய நற்செய்தி சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு வந்து நீங்கள் வெறும் உங்களுக்குள்ளவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே நீங்கள் இதை வந்து அன்பை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உண்மை தான். அதனால தான் அன்பியம் வந்து இருக்கிறது. அன்பியத்தில் வந்து உங்களுக்கு யாரும் ரிலேஷன் கிடையாது. அவங்க எல்லாம் வேற எல்லாரும் ஒற்றுமையாக வரும் பொழுது அது ஒருவருக்கு ஒரு நம்ம கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து நம்ம ஒற்றுமையோடு வாழணுமே,
அதுதான் கடவுள் விருப்பப்படுகிறார். கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தியை கடைசியில் நான் பார்க்கும் பொழுது விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இயேசு. அதாவது கடவுள் உண்மையாக இருக்கிறாரு, அவர் மன்னிப்பவராக இருக்கிறாரு, அவர் நல்லவராக இருக்கிறாரு, அது போலவே நீங்களும் அவரை போல இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறார். அதாவது கடவுளுக்கு ஈக்குவலாக அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலாக நம்மளையும் ஈக்குவலாக, அதாவது நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற பாருங்க. மனிதர்களை அவருடைய சீடர்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுத்து எவ்வளோ அந்த ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏற்ற மாதிரியே அவர் அந்த அந்த ஈக்குவல் ஷேர் அப்படின்றாங்களே அந்த மாதிரி அவர் நம்ம நடத்துகிறார். கிறிஸ்துவனுடைய ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு அமைதியும் ஒரு சமாதானம் வேணும். அந்த அமைதியும் சமாதானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது கடவுளுடைய அருளால் தான் கிடைக்கும். அந்த கடவுளுடைய அருள் எப்படி நம்மளுக்கு கிடைக்கணும்? ஜபத்து மூலியமாக தான் கிடைக்கும். எப்படி நம்ம ஜபிக்கணும்? எனக்காக ஜபிக்காம மற்றவர்களுக்காக நம்ம ஜபிக்கணும். இதுதான் சைக்கிள் சிஸ்டம். இப்படி நம்ம நம்மையே நம்ம கடவுளுக்கு நம்ம அர்ப்பணம் செய்யும்பொழுது தான் கடவுள் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம அனைவருமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ்விங் கம்யூனிட்டியாக நம்ம இருக்க முடியும். ஆகையினால என்னுடைய திருவிழா நாம் கடவுளுக்கு ஜெபிப்போம். இறைவா, எனக்கு ஞானமும் அறிவிக்கணும். நான் எப்பொழுதுமே அமைதியாக இருந்து மற்றும் எனக்கு யாராவது ஒரு வேளை தவறுகள் ஏதாவது செஞ்சிருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மையும் மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தாரும் அப்படின்னு சொல்லி இந்த திருவிழா மன்றாடுவோம். சகோதரர்களும் திருவள்ளி எல்லாரும் ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிகளை திருமணம் கொண்டு புதுப்பிக்க அருளடையான கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் அவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய்மையான தந்தை, ஏற்றுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாளிடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்களில் உலகில் உணவை தவிர்த்து உண்ண நோன்புக்கு உறவு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தும் அவர் தோற்கடித்து
தீமின் ஆட்சி மீது வெற்றி கொள்ளுங்கள் கற்பித்தார். அதனால் பாஸ்கா முறை நிகழ்வு தகுதியாக மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லாத பாஸ்காவை கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர்களோடும் புனிதர் பேருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்த மக்கள் புகழ்ச்சிகள் நினைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்தது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே தூய்வர் தூய்மனத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவை பொழுதி ஆணைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரை உடலும் ரத்தமாக மாறுவதாக. அவர் பாடுபட வெள்ளம் அடைந்து தம்மை கண்டித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரில் அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள், ஏன் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனமே இவருடைய அறந்தை பெண் கிண்ணத்தை விடுத்த மீண்டும் உங்க நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவழைக்கவும் உங்கள் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தில் பிழைக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அத்துடன் உங்களுக்கு ஊழியம் புரிதல் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நோயால் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கு பரவிருக்கும் திரவை நிலவை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ எங்களாய் வீட்ட எல்லா திருநீராகிறோடும் திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நிறைவு கூர்ந்து திருமண ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணி தாய் புனித மரியாவுடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உந்தோராயிரமாகிய புனித அன்னையரோடும் நாங்கள் நிலை கொள்ளும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிகளால் பயிற்சிகள் நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியும் கனியாளர் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் நாட்டியம் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, சிறிய அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூர் மொழிதேரே, எங்கள் பாவனை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறார்கள். என்றென்று வாழ்ந்த
பாவம் போக்கும் இருளின் கமரியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் கமரியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி இது உலகின் பாவனை போக்குபவர் செம்மேல் விருது கடமை பெற்ற ஒரு வேறு பெற்றோர் என் ஆண்டவரே தேவதல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிருத்தர விண்ணக உணவினால் நாங்கள் நம்பிக்கை ஊக்கம் பெறும் எதிர்கொள்ளும் வருடங்கள் அன்பு உறுதியடையும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவான கிறிஸ்துவை நாங்கள் அவர்களோடு நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவன் ஆசீர்வதியை உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நட்புறவும் உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருள்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலியை நிறைவேற்று. இறைவா நன்றி. உங்களுக்கு நன்றி. God bless you.